அது சும்மா அது அவங்களுக்குள்ள நட்பு இருக்குது, சும்மா இருக்குது. நகைச்சுவைக்காக பேசுனதான், ஒரு இதுக்காக பேசுனதான். அது எனக்கு அப்படி தோணல. அவங்க 2 பேருக்குள்ள இன்னைக்கு அது ஐயா துரைமுருகன் அப்படி எடுத்துக்கிறவர் இல்லை. அதாவது அவ்வளவு மூத்த அமைச்சர் இருக்கும்போது குறிப்பாக ஒருத்தரை பேர் சொல்லி சொன்னதில் அவர் காயம்பட்டிருக்கலாம் வெளியே, அவர் அப்படி எடுக்கிறது இல்லை. அதுவும் சும்மா அதே நகைச்சுவை எடுத்துக்கிறீங்களேன், என்ன இருக்குது? இது ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு கட்சிக்காரங்களாம் இருக்கும்போது இதை போய் ஐயா ரஜினிகாந்த் பேசுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? அமைச்சரவை மாற்றம் செய்ய முடியல, அதுக்கு நான் அவர் இடையூறா இருக்காரா அப்படி நினைக்கிறீங்களா? இப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் நானே கேட்குறேன், நீங்கள் அண்ணா காலத்திலேருந்து இருக்கிறாருல்ல, அவர் இடைக்கால முதல்வராவது ஒரு 2 மாதம் 3 மாதம் அவரை வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐயா கருணாநிதிக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தவர், நீண்ட காலமாக இருக்கார். எம்ஜிஆர் படிக்க வச்சார் அவர், உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார். ஆனால் எம்ஜிஆர் கட்சியில் இல்லை அவர். எம்ஜிஆரை எதிர்த்து பேசின ஆளில் அவர், ரகுமான் கான் ஐயா இவங்கெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் அவ்வளோ தூரம் இவருக்கு விசுவாசமாக இருந்தார். இப்போ வெளிநாடு போகும்போது இடைக்கால முதல்வராக அவர் இருந்தால் அந்த அந்த பெரும் அந்த அந்த மூத்த தலைவனுக்கு ஒரு மரியாதை அப்படி இருக்கும். அதில் அந்த இது கூட உங்கள் மகனுக்கு தான் கொடுப்பீங்கன்னா நீங்கள் எப்படி ஏற்கிறீங்க சொல்லுங்கள்? துணை முதல்வராகவே அந்த ஐயா ஒரு வயது முதிர்ப்பு அனுபவம் இருக்குது, அவர் கொடுக்கலாம்ல. பொது மனிதனா நீங்கள் பேசுங்க. ஏன் அந்த வெளிப்பாடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன் இருக்கக்கூடாது? எனக்கே இருக்கு, வெளியிலேருந்து பார்க்குற நமக்கே இருக்கு, எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அவருக்கு இருக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கு? இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் உங்க வீட்டில் தான் இருக்கிறாருன்னு நீங்க தேடிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க இதை வேடிக்கையாத 2 நாள் பேசுவாங்க, அப்புறம் அவங்களே கட்டிப்பிடி ஜாலியாக போயிடுவாங்க. அது ஐயா ரஜினியோடு சொன்னார், எனக்கு ரொம்ப நாள் நட்பு இருக்குமா, அந்த நட்பு இருக்கு. அது அவர் சொல்லிட்டு போவார்ல, உங்களுக்கு முதல்வர் இருந்தே செயல்படலை, இப்போ இல்லை யாரை நியமிச்சு எங்க செயல்பட போகுது? மானம் அவருக்கு மட்டும்தான் பட்டா போட்டு கொடுத்துருக்கா, எங்களுக்கெல்லாம் மானம் கிடையாது. விடுங்க தம்பி, அதை எதாவது பேசும்போது எடப்பாடியாரை தற்கூரி என்றும் கொலைகாரன் என்றும் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. அரசியல் இப்படி விமர்சனம் செய்வது நாகரிகமான பண்பான். அதில் ஒரு இதை நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன், தம்பி நீ நியமிக்கப்பட்ட தலைவன், நீங்கள் உருவான தலைவன்லாம் உங்கள் கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்குது. அது 5 ஆண்டு முழுமையாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு, அப்போ 2வது முறையும் இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு வந்ததில்லை, மாநில தலைவராக நியமிக்கிறாங்க. இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி, இந்திய துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானாக ஒரு மதிப்பு வந்துடும். ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர்னு. எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை, சாதாரண தொண்டனா ஒன்றிய செயலாளராகி, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி, அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர். அவர் போய் டப்புன்னு தற்கொலை கிற்குறின்லாம் பேசக்கூடாது. இங்கே இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான். ஆமாம், நீங்கள் இங்கே எல்லாம் பேசுனாங்கள்ல, முருக திருவிழா முருக மாநாடுலாம் போட்டாங்கல்ல, தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா? விநாயகர் சதுர்த்திக்கு இருந்தது, சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது, ஆயுத பூஜைக்கு இருந்தது, எல்லாத்துக்கும் இருந்தது. ஆனால் தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா? இல்லை. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்குல்ல, முருகனுக்கு இருந்ததா? ஆனால் அவ்வளோ காலம் இல்லை. அதை கேட்டு அதை பெற்றது நான், அதை தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? 4 ஆண்டு நாட்டை முதலமைச்சராக இருந்தோ தற்கொலை இருந்தான்ட்டாரா? இவ்வளவு பதட்டம், இவ்வளவு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான் பாருங்க. ஒவ்வொரு நாளும் பதறி எந்திரிக்க வேண்டியது, என்ன நடக்குமோன்ட்டு. இப்படித்தான் கார் ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒன்றும் பேச மாட்டீங்க, கேள்வி நீங்க தான் கேட்பீங்க, நான் கேட்டால் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அது கொடுமை தான். அவர் தம்பி அப்படி பேசக்கூடாது, படித்தவர் அவர் பேசக்கூடாது. அதெல்லாம் இருந்தவர். அவர் அரசியலாக கருத்தியெல்லாம் நம்ம மோதுறோம், ஒரு விமர்சிச்சுக்கிறோம், அது வேற. அது கடுமையான சொல்லாது இருந்தது. சரி, அது ஒன்றும் இல்லை, அது வேற. தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான பேச்சுகள் அதிகமா இருக்கு. எல்லா மேடைகள்ல, எல்லா கட்சி மேடைகள்லயும் அப்படி இருக்கு.
ஒரு தனிநபர் விமர்சனம் பண்றது, கடுமையா விமர்சனம் பண்றதெல்லாம் எப்படி சரியான? எல்லாருமே சேர்ந்து குறைக்கணும். இப்போ நீங்கள் வந்து இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் குட்டி கதையை குட்டி தான் சொல்லும் அப்படிங்கிறது, அது அம்மையார் ஜெயலலிதா ரொம்ப இழிவாக பேசுனதெல்லாம் இருக்குது. இவர் தம்பி வந்து எடப்பாடி காலில் விழுந்து போன கொஞ்சம் இருந்தால் கவட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருவாருலாம் பேசுனது இருக்குது. இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் இப்படி பேசுறது, அதை சைத்து பேச வேண்டியது இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? நீங்கள் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய தலைவர் இருக்கும்போதே கெட்ட வார்த்தையில் மற்றவங்க பேசுகிறாங்க. என்னையெல்லாம் ரொம்ப இழிவாக பேசுனதெல்லாம் இருக்குது. நீங்கள் அதை என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். அநாகரிக அரசியலை உருவாக்கியது யாருன்னு சொல்லுங்கள். அதனுடைய ஆரம்ப புள்ளி யாருன்னு சொல்லுங்கள். திமுக தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.